நம்மளோட தலைவன் வந்து துப்பாக்கி வச்சு சண்டை போட்டு பார்த்திருப்பீங்க, கத்தி வச்சு சண்டை போட்டு பார்த்திருப்பீங்க. ஒரு கோழியை வச்சு எப்படி சண்டை போட போறாருன்னு பாருங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்களா? இவ்வளவு சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ இந்த சண்டைக்கு மத்தியில தலைவன் ஏண்டா வாழைப்பழத்தை எடுக்கிறாருன்னு பார்த்து இந்த கருமத்தை நீங்களே பாருங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நல்லா சர்க்கஸ் பண்றானா நீ? ஆமா, நீங்க எல்லாம் யாரு? ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. இப்ப நீங்க பார்த்த மனசாட்சியே இல்லாம இந்த நோ லாஜிக் சீன் மாதிரியே இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்து நம்ம வாழ்ற யூனிவர்சிட்டியில தான் எடுக்கிறாங்களா? அப்படி நம்மள வியக்க வைக்கிற மாதிரி சினிமாவில் வந்து கோமாரித்தனமான நோ லாஜிக் சீன் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சீன் பாத்தீங்கன்னா அர்ஜென்டா ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு டாக்டர் கொண்டு வர சொன்ன ஹார்ட்டை எடுத்துட்டு வர சொல்லி ஹீரோக்கு கால் பண்றாரு. அதுக்காக ஹீரோ என்ன மாதிரியான ஐக்யூ யூஸ் பண்றாருன்னு பாருங்க. 15 నిమిషాల్లో మీ దగ్గర ఉంటాను డాక్టర్. எடுத்துக்கிட்டு போறது வேற ஒண்ணும் இல்ல, ஹார்ட் தான். ஆளை விடவே ஹார்ட் பெருசா இருக்கு. அது என்ன மாதிரி டாக்டர் கிட்ட கொடுக்க போறாருன்னு பாப்போம். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? யாரா நீங்க எல்லாம்? என்னடா இது ஹார்ட் இப்படி எடுத்துட்டு போறீங்க? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். சார், வடகரி ஏதோ ஒரு வழியா ஹார்ட் வந்துருச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறப்போ அது என்னடா ஹார்ட் உள்ள எப்படிலாம் லைட் எரிஞ்சிட்டே இருக்கு. இது வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட ஹீரோ தான். வில்லனுங்க வெட்டினதுல நம்ம ஹீரோவும் நாக்கு தள்ளி போய் இருக்கிறாரு. பாவம், அவரும் செத்து போயிடாரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்படி இருக்கு? அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம்? ஹீரோவும் செத்து போனதால எல்லாரும் கொண்டா வந்து அழுது புலம்பிட்டு அவருக்கு கொல்லி வச்சுட்டு போறாங்க. இப்பதாண்டி நீங்க எல்லாருமே கொல்லி வச்சுட்டு போனீங்க. அது தெரிஞ்சாம என்னடி அங்க பார்த்து கூப்பிடுறேன். இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார், எஸ்ஐ சார், ஒரு வினோதமான கேஸ். தலையில இங்க பலமா அடிபட்டதால இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். மெமரி லாஸ். இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. நான் அந்த பக்கம் போறப்ப வரப்ப அந்த நேர பையன் உன் குடும்பத்தை டாரு டாரா கிழிக்கிறான். உன்ன மட்டும் கிழிச்சா பரவாயில்லடா, என் குடும்பத்தை சேர்த்து வேற கிழிக்கிறான். ஏன் அது கேவலப்பட்ட பொழப்பு? சோத்து தானே திங்கிற. இந்த பொழப்புங்கிறது கீழே அசைத்து திருட்டு போயிடா. ஏய், வாயை தொட்டு பேசடா.